கப்பிங் பார்க்க போகிறோம். ஃபயர் கப்பிங்க்கும் வேக்கம் கப்பிங்க்கும் பெனிஃபிட்ஸ் சேம் தான். அதனோட விளைவுகள், அதனோட தன்மை எல்லாமே ஒன்று தான். பண்ணக்கூடிய விதம் வேறு. நெருப்பு வச்சு பண்ணும்போது பார்க்குறது கொஞ்சம் பிரம்மாண்டமாக தெரியலாம், இல்லைன்னா பார்க்குறது கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக தெரியலாம். முன்னாடி பழைய காலங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பித்தளை அல்லது சொம்பு எடுத்துக்கிட்டு அதுக்கு உள்ளாடி ஒரு சின்ன காட்டன் துணி பேப்பரில் நெருப்பை கொளுத்தி அதுக்கு உள்ளாடி போடுவாங்க. உள்ளே போட்ட நெருப்பு அணைதான்னு பார்ப்பாங்க. அணைஞ்ச உடனே எந்த இடத்துல பிடிப்பு இருக்கோ அந்த இடத்துல வச்சுருவாங்க. அதை அப்படியே இழுத்து பிடிச்சிக்கும். இதில் உள்ள சயின்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே இருக்கக்கூடிய காற்று நெருப்பை உள்ளே கொண்டு போனதும் கார்பன் டை ஆக்சைடாக மாறி மெலிசாகிடும். மெலிசாகி காற்று வெளியில் வந்துடும், உள்ளே வந்து வெற்றிடமாயிடும். அந்த மல்டி செகண்ட்ஸ், அதாவது மல்டி செகண்டாக அந்த சிறிய இடைவெளிக்குள்ளாடி அந்த நெருப்பு அணைஞ்சதும் உடனடியாக வைக்கணும். அணைஞ்சதுக்கு அப்புறமாட்டு ஒரு 2 செகண்ட் வச்சுட்டு 2 வச்சிங்கன்னா அது பிடிக்காது. உள்ளாடி மறுபடியும் காற்று போயிடும். அந்த காற்று வெளியில் வந்த உடனே நம்ம அதில் நம்ம வச்சுட்டோம்னா உள்ள வெற்றிடத்தை நிரப்புறதுக்கு வெளியிலேருந்து எதையாவது பிடிச்சி இழுக்கும். இழுக்கிறதுக்கு அங்கே என்ன ஸ்கின்னு தான் இருக்குது, தோல் சதை தான் இருக்குது. அதை பிடிச்சி இழுத்து வச்சுருக்கோம். அதுக்கு உள்பக்கமாட்டு காற்று, தசை பிடிப்பு, நரம்பு பிடிப்பு, வர்ம தேக்கம் எது இருந்துச்சுனாலும் அதை சரிப்படுத்தும். நார்மலாக வேக்யூம் கப்பிங்கை விட ஃபயர் கப்பிங் வந்து நல்லா இழுக்கும் தன்மை அதிகம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு உள்ளாடி இருக்கக்கூடிய கொள்ளளவு குறைவு, இதுக்கு உள்ளாடி இருக்கக்கூடிய கொள்ளளவு வந்து அதிகம். அதனால் அதை விட இது வந்து நல்லா க்ரிப்பாக பிடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இதில் வந்து கண்ணாடி இருக்குது, கிளாஸ் கப்பிங். இது செராமிக் கப்பிங். இது பேம்போ, மூங்கில்ல செஞ்சது. இது எது வேணாலும் போட்டுக்கலாம். மூங்கில்ல செஞ்சு பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக இருக்கும். இதுலேயே என்ன மாட்டு கொம்பில் செஞ்ச இது இருக்குது. கொம்பை ஒரு இடத்துல ஓப்பன் பண்ணி அந்த இடத்துல ஃபயர் கப்பிங் பண்ணுவாங்க. பித்தளை சொம்பு, வெங்கல சொம்பு அப்படின்ட்டு இன்னும் பல இதில் நம்ம பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு எப்படி வேணாலும் நம்ம இது பண்ணிக்கலாம். சரி, இப்போ அதுக்கு முன்னாடி நெருப்பு எப்படி காட்டணும் அப்படின்ட்டு இருக்கு. இப்போ நார்மல் கப்பிங்கில் பண்ண முடியாத ஒரு விஷயத்தை இதில் பண்ணலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுளுக்கு எடுக்கிறது. ஏதாவது ஒரு இடத்துல சுளுக்கு இருந்துச்சுன்னா அந்த இடத்துல கப்பை வச்சுட்டு அப்படி இழுத்து எடுத்தோம்னா அந்த இடத்துல உள்ள சுளுக்கு பிடிப்பு வந்து உடனடியாக விலகும். அதுக்கும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமாட்டு நெருப்பை காட்டுறதுல முக்கியமான ஒரு விஷயம், ஐயோ பயமாக இருக்குது அப்படின்ட்டு இப்படியெல்லாம் காட்டிட்டு கூடாது. நெருப்பை நேரே உள்ளே கொண்டு போயிட்டு 2 சுற்று சுற்றிட்டு உடனே வைக்கணும். வைக்கிறது ரொம்ப நேரம் விட இப்படி சுற்றிக்கிட்டு இப்படி பார்த்துட்டுலாம் வைக்கக்கூடாது. அதில் இப்படி சுற்றினதுக்கு அப்புறமாட்டு எங்கே வைக்கலாம் அப்படின்னு தேடிகிட்டே கொண்டு வைக்கக்கூடாது. அந்த சின்ன ஒரு நொடிக்குள்ள போயிடும் அதனோட தன்மை. அதனால் எங்கே வைக்கணும்னு ஃபஸ்ட்டே நம்ம முடிவு பண்ணிடணும், அப்படி வச்சிடணும். வைக்கிறது வரிசைப்படியாட்டு நேராக வைக்கணும். முக்கியமாக இந்த வாய் பக்கத்தில் இந்த நெருப்பை சுற்றக்கூடாது. சுற்றினீங்கன்னா அந்த வாய் பகுதி சூடாகும், அவங்களுக்கு வைக்கும்போது காயத்தை ஏற்படுத்தும். இன்னொன்று ஸ்ப்ரிட்டு, இந்த வாய் பக்கத்தில் நீங்கள்